தனது வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போலான்னு நைட்டு பஸ்ஸுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு ஒரு பயணி ஒருத்தர். பேருந்து நிலையத்துக்கு பேருந்து வந்த உடனே அந்த பேருந்தில் ஏறி அமர்ந்து கொண்டிருக்கிறார் அந்த பயணி. அந்த பயணி வேலை செஞ்ச டயர்ட்ல ஜன்னல் ஓரமா உட்கார்ந்து கொண்டு பக்கத்துல உள்ள அழகான கிராமத்தையும் ரசிச்சு கொண்டே வருகிறார் அந்த பேருந்தில். அந்த பஸ் டிரைவர் உடனே என்ன நினைக்கிறாருன்னா, நம்மளும் ரொம்ப தூரம் பஸ்ஸை ஓட்டிட்டு போகணும். கொஞ்ச நேரம் டீ குடிச்சிட்டு போலான்னு ஒரு டீ கடை ஓரமா பஸ்ஸை நிறுத்துகிறார் அந்த பேருந்து ஓட்டுநர். டயர்டா இருந்த பயணிகளும் பஸ்ஸை நிறுத்தின உடனே இறங்கி அந்த டீ கடையில டீ குடிச்சிட்டு இருக்காங்க. டீ குடித்து முடித்த பிறகு மீண்டும் தொடர்கிறது அந்த பேருந்தின் பயணம். எங்கிருந்தோ வந்த அந்த கொள்ளை கும்பல் திடீரென அந்த பேருந்தை வழிமறித்து நின்றது. அவர்கள் வைத்திருந்த ஆயுதத்தை காட்டி மக்களை மிரட்டுகிறார்கள். இந்த கொள்ளை கும்பல் என்ன பண்ணுதுன்னா, பஸ்ல உள்ள மக்கள்கிட்ட உள்ள பொருட்கள் எல்லாம் ஏற்றிக்கிட்டு அவசர அவசரமாக அவர்கள் வைத்திருக்கும் வண்டியில மூட்டை மூட்டையாக ஏற்றிக் கொள்கிறார்கள் அந்த கொள்ளை கும்பல். பயணிகளுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி. என்னடான்னு பார்த்தா லோக்கல் போலீஸ் அங்க என்ட்ரி ஆகுறாங்க. வழக்கம் போல ரோந்து வந்த அந்த காவல்துறை அதிகாரியினர் அந்த கொள்ளை கும்பலை கைப்பற்றுகிறது. உடனே அங்கிருந்த பயணிகளிடம் காவல்துறையினர் என்கொயரி பண்றாங்க. என்ன நடந்தது, ஏது நடந்ததுன்னு. பயணிகளுக்கும் பயம் தணிந்தது. அந்த பயணிகள் காவல்துறையினருக்கு நன்றி தெரிவித்தனர். கொள்ளை கும்பலிடம் இருந்து எங்களை காப்பாற்றியதற்கு மிகவும் நன்றி என்று கூறுகின்றனர் பயணிகள்.